டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருக்க போது, ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த கிரகங்கள் கை கொடுக்க போகுது, எந்த கிரகங்கள் கை விட போகுது, யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரினால் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் வரப்போகுது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு பெரும் பெயர்ச்சி திருவிழாவே கிரகங்கள் நடத்துகின்றன. இது என்ன சார் பெயர்ச்சி திருவிழா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கிரகம் பெயர்ச்சி அடையும். பொதுவாக நம்ம எல்லா கிரகங்கள் ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு நகர்வதை நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. இப்போ ஒரு சில கிரகங்கள் வேகமாக மூவ் ஆகும். சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற வீட்டில் இருப்பார், ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு கிரகமான குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுதோ, 2.5 வருடங்களுக்கு மாறக்கூடிய சனி பெயர்ச்சி பற்றியோ, அல்லது ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவதை பற்றியோ நம்ம பேசுவோம். ஆனால் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம்பெயர்றாங்க. அந்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது 4 கிரகங்களுமே ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு இடம்பெயரும் பொழுது, அப்ப ஏதாவது ஒரு வகையில எல்லா ராசியினருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது உறுதி. அந்த வகையில அனைத்து ராசியினருமே சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். எல்லாருமே என்னைய கைவிட்டுட்டாங்க, நான் யாருடைய உதவியும் இல்லாம வழி தெரியாத காட்டுல கண்ணை கட்டி விட்டாப்புல இருக்கு அப்படிங்கிற நிலை இந்த வருடம் யாருக்கும் வராது. ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு வழி நடத்த கூடவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் வணங்கக்கூடிய குருவிற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பகுதியை மேற்கொண்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்கள் காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல தெரிய போகுது. முக்கியமா உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான இலவச பொது பலன்கள் பற்றிய, குறிப்பாக எண் கணிதம், நியூமராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்ல போறேன். இந்த பகுதியை முழுமையா பார்த்துட்டு அந்த இறுதியில நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இறை அருளால், குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்க பெறும். இப்ப பகுதிக்குள்ளார போகலாம். மீனத்திற்கு இந்த 2025 கிரகங்கள் என்ன செய்ய போகின்றன அப்படிங்கிறத விலாவாரியாக பார்ப்போம். சனியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக வருகிறார். 7.5 சனியின் உக்கிரமான ஒரு பகுதி தான், உச்சமான பகுதி தான் இந்த ஜென்ம சனி. ராசியின் மீதே அமர்வது. ஆனால் அது குருவுடைய வீடாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். குரு சண்டால யோகம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் அதாவது குரு அந்த இடத்துல சனிக்கு முழுமையாக ஆகாதவர். இவர் நீருன்னா அவர் நெருப்பு. குரு முழு சுபர்னா சனி முழு பாவர். ரெண்டுத்துக்குமே சுத்தமாக கான்ட்ராஸ்ட், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயங்கள் தான். அதனால நீங்க அதோட குரு சனியினால் முழுமையாக கெடுதல்கள் செய்ய முடியாவிட்டாலும் சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போகாது. அவர் தன்னுடைய வீட்டிற்கே நீதிமானாக தண்டனை தரக்கூடிய ஒரு கிரகமாக சனி இருக்கும்போது, குருவுடைய வீட்டிலும் தன்னுடைய வேலையை அவர் காட்டத்தான் செய்வார். பணங்காசு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தி விடுவார். அதனால எந்த அளவுக்கு நீங்க விழிப்புணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். குருவினுடைய 4ஆம் வீடு அப்படிங்கிற ஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரப்போகுது. ஏன்னா குரு உங்களுடைய கேந்திர ஸ்தானமான சுகஸ்தானத்திற்கு அமர்கிறார், 4ஆம் வீட்டில் அமர்கிறார். அப்போ அது உங்களுக்கு ஓரளவுக்கு பிரீத் ஏற தரும். ஒரு பக்கம் சனி கொடுக்கக்கூடிய அத்தனை தாக்கங்களில் இருந்தும் குரு உங்களை காப்பாற்றுவதற்கு அது ஒரு காரணகர்த்தாவாக அமையும். ராகு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதும் கேது 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதும் மாபெரும் யோகங்களை உங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா 12, 6 அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான இடங்கள். அந்த இடங்கள்ல நீங்க மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் ராகு கேதுகிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ராகு கேதுனாலே உங்களுக்கு நன்மைகள் விளைவிக்கக்கூடிய இடங்களாக அறியப்படுவது இந்த 12ஆம் வீடும் 6ஆம் வீடும் தான். அப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க வந்திருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். கெடு பலன்களை இந்த சர்ப்ப கிரகங்கள் அழிக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நீங்கள் யார்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும்? சனிகிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி இன்னும் முடியலை. 7.5 சனி முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
மனதில் இருத்தி கொண்டு மிக ஜாக்கிரதையாக பணத்தை கையாள்வதிலாகட்டும், கடன் வாங்குவதிலாகட்டும், புதிய மனிதர்களிடம் பழகுவதிலாகட்டும், இது எல்லாத்துலேயும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து விடாது. அதிலையும் குறிப்பாக குருவின் வீடான மீனத்திற்கு உகந்த ஒரு ஆட்களாக நீங்கள் இருப்பதனால நீங்கள் நிறைய சித்தர் வழிபாடை பண்ணணும். பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளாக இருப்பது மிகவும் நல்லது. அவ்வளோ தூரம் போக முடியல சார், அப்படி எதுவும் ஜீவசமாதி இல்லைன்னா கூட ஷிரடி சாய்பாபா ஆலயங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அது மாதிரி ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். வள்ளலார் ராமலிங்க அடிகளாருடைய தொண்டர்கள் எல்லா இடங்கள்லையுமே இப்போ புதுசாக அந்த அன்னதான மடங்கள் முளைத்து கொண்டு வருகிறது. உங்களால் முடிந்த கைங்கரியங்களை அவர்களுக்கு செய்து அதில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளலாம். இது எல்லாமே இந்த 7.5 சனி காலத்தை உங்களுக்கு பெரிய அளவுக்கு காப்பாற்றக்கூடிய வலிமை மிகுந்த ஆயுதங்களாக இருக்கும், கேடயங்களாக இருக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க. முடிந்தால் திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பலத்தினால், குருவினுடைய கேந்திர ஸ்தானத்தினால், ராகு கேதுவின் 12 வீட்டினால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நடந்தேறும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த கிரக பயிற்சிக்கான பொது பலன்கள். கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால நிறுத்தி வைக்கவே முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். அது சுற்றும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும், கிரகங்கள் இடம் போனால் என்ன, பலம் போனால் என்ன, நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விதி இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த செகண்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேட்க பெறுவீர்கள். பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த சேனலுக்கு பார்க்கறதுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட இது கிடைக்காது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார்னு தான் அர்த்தம். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது 2 தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இந்த நம்பர் கீழே தெரிகிற என்னுடைய எண் வாட்ஸ்அப்பில் இருக்குது. யாருக்கெல்லாம் அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு படியளக்கப்படும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நன்மைகள் நடக்கும், தீமைகள் மிக மிக குறைவாக நடக்கும். உங்களை மொத்தமாக கெடுத்து அழித்து விடாத அளவிற்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆனால் அதற்கு நீங்கள் நம்பணும் இல்லையா, இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய தன்மைகள் பற்றியும், கூட்டு எண் அதனுடைய தன்மைகள் பற்றியும், இது 2த்துக்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இலவச பொது பலன்களாக, அதாவது பெயர் பொருந்திருக்கா இல்லையா, பெயர் பொருந்தலைன்னா என்ன விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் இலவச பொது பலன்களாக நான் அனுப்புறதா இருக்கேன். அப்படி பொருந்தலை அப்படின்னா மேற்கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் எப்படி பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நான் அதில் சொல்றதா இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இதில் யாருக்கெல்லாம் உங்களுடைய வியாபாரமும் சரியா போகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. வியாபாரம் யார் பெயரில் நடக்குதோ அவர்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் வியாபாரத்தை பார்த்துக்குவாங்க, ஆனால் மனைவியின் பேரில் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லை கணவன் பேரில் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. யார் பெயரில் வியாபாரம் நடக்குதோ அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே முக்கியம். அதை அனுசரித்து அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பலன் தருதா இல்லையான்னு சொல்லுவேன். அப்படி தரலன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு தோஷம் உள்ளதாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில். அதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுடைய குலதெய்வம் நல்கியுள்ளது. உங்களுடைய நீங்கள் வணங்கும் குலகுரு இந்த வாய்ப்பை இந்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறாருங்கிற ஒரு தீர்மானத்தோட நீங்கள் இந்த தகவல்களை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு என்னால் உத்தரவாதமாக 3 நாட்களுக்குள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முந்திக்கிட்டு அனுப்புறீங்களோ அவங்களுக்கான தகவல்களை முன்கூட்டியே நான் அனுப்புகிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.